வாருங்கள். நான் தீபிகா சண்முகம். நான் சுகனேஷ் குணா. நான் மரியா. நான் அருணேஸ்வரி தமிழ்ராஜா. இன்று நாங்கள் மின்மினி வீடு தொடர்பாக விவரங்களை அளிக்க வந்துள்ளோம். சோலார் ஃபேனும் சோலார் லைட்டும் சூரிய ஒளி பட்டால் மட்டுமே வேலை செய்யும். வீட்டினுள் இருந்தால் சோலார் ஃபேனும் சோலார் லைட்டும் வேலை செய்யாது. இந்த வீட்டை நாங்கள் ஐஸ்கிரீம் குச்சியால் செய்தோம். நாங்கள் ஐஸ்கிரீம் குச்சி, கார்ட்போர்ட் போன்ற பொருட்களை வைத்து மின்மினி வீட்டை செய்தோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 5S மாணவர்கள். என் பெயர் முகேஷா. என் பெயர் லியோனல் மெஸ்ஸியா. என் பெயர் ஷர்வினா. இன்று நாங்கள் மின்மினி வீட்டை செய்துள்ளோம். நாங்கள் இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்றால் குச்சி, அந்த கிணறுக்கு களிமண், அப்புறம் கொஞ்சம் விளையாட்டு சாமான்கள், அப்புறம் அட்டை பெட்டி. இதுதான் நாங்கள் மின்மினி வீடு செய்யறதுக்கு பார்த்தோம். நாங்கள் மின்மினி வீடு செய்யும் போது இந்த சோலார் தான் நாங்கள் பயன்படுத்தினோம். இது வெயிலில் மட்டும்தான் வைக்க முடியும். இல்லை வீட்டு உள்ளேயோ இல்லை ரூம் உள்ளேயோ வைக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இந்த மாதிரி சோலார் லைட்டை வச்சாலும் இந்த மாதிரி ஃபேன் ஓடும். இப்போ கடுமையான வேலைனால அது சோலார் வேலை செய்யும். அதுவே நம்ம இருட்டில் அது மாதிரிலாம் வச்சா இது வேலையே செய்யாது. அந்த சூரிய ஒளி கரெக்டாக தான் வேலை. இந்த சோலார் சூரிய மின் தட்டு பாய்க்கிறதுனால நம்மளுக்கு நம்ம கரண்ட் பாய்க்க தேவையில்ல. அப்புறம் நம்ம காசு சிக்கனம் படுத்துறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாழ்விந்தன். பெயர் குமரன். என் பெயர் ஆஷிஷ். நாங்கள் மூவரும் சேர்ந்து மின்மினி வீடை படைத்துள்ளோம். மின்மினி வீடை செய்வதற்கு தேவையான பொருட்கள் அலங்கார பொருட்கள், சூரிய மின்கலன் மற்றும் லைட் ஆகியவற்றை பயன்படுத்துவோம். இந்த சூரிய கலர் சூரிய ஒளி பட்டால் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரிஷியாவந்தினி. என் பெயர் அஷீஷ் அரவணன். என் பெயர் சாய்னான் விஜயகுமாரன். இன்று நாங்கள் மின்மினி வீடு தயார் செய்துள்ளோம். இதற்கு தேவையான பொருட்கள் குச்சி, ப்ளூகன், அலங்கார பொருட்கள், அட்டை பெட்டி, சூரிய மின்கலன். இதை அனைத்தையும் வைத்து நாங்கள் இது தயார் செய்வோம். இந்த சூரிய மின்கலன் சூரியன் பட்டால் ஒளிரும். சூரிய ஒளி பட்டால் ஒளிரும். இதற்கு மின்சாரம் தேவையில்லை. மின்சாரம் போன்ற வேலைகளை செய்யும் பொழுது நம் மின்சாரத்தை சிக்கனப்படுத்த முடிகிறது.